மனிதன் உலகில் தோன்றிய நாள் முதலே பல நாகரீக முறைகளும் மெல்ல மெல்ல வளர இறையுணர்வை அது மனிதருக்குள் புகுத்தி இருக்கிறது. அதை பல கோயில்களாய் வடிவமைத்து அதில் சில சிலைகளை செதுக்கி அதை பிரதிஷ்டை செய்து வணங்கியும் வருகிறோம். அத்தகைய சிறப்புமிக்க கோவிலின் மூலதனம், அதாவது உலகின் முதலில் தோன்றிய கோவிலை பற்றிதான் இந்த தடயம். 25 ஆண்டுகளுக்கு முன்பு ஜெர்மன் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் கிளாஸ் ஸ்மிட் ஒரு துருக்கிய மலை உச்சியை ஆய்வு செய்த போது அங்கு கண்டுபிடிக்கப்பட்ட கட்டிடங்கள் மிகவும் அசாதாரணமானவை, தனித்துவமிக்கவை. உர்பா நகருக்கு அருகிலுள்ள சுண்ணாம்பு பீடபூமியின் மேல் கோபெக்லி டெவே என்று துருக்கியில் அழைக்கப்படும் மலை உச்சியில் 20க்கும் மேற்பட்ட வட்டக்கல் அடைப்புகளை கண்டுபிடித்தார். அவற்றில் மிக பெரியது 20 மீட்டர் விட்டம் கொண்டதாக இருந்தது. அதன் மையத்தில் 5.5 மீட்டர் உயரமுள்ள 2 செதுக்கப்பட்ட தூண்கள் நின்று கொண்டிருந்தன. கோபெக்லி டெவே என்றால் பெருவயிறு மலை என்று துருக்கிய மொழியில் பொருள். செதுக்கப்பட்ட கல் தூண்கள் கைகள் கட்டப்பட்ட மனித உருவத்தை கொண்டிருந்தன. அவை 10 டன் வரை எடை கொண்டவை. அது விலங்குகள் பழக்கப்படுத்தப்படாத காலம், பாண்டங்கள் கண்டுபிடிக்கப்படாத உலோக கருவிகள் இல்லாத காலம். அப்படி ஒரு காலத்தில் இத்தகைய பிரம்மாண்டமான கட்டுமானத்தை உருவாக்குவது மக்களுக்கு மிகப்பெரிய தொழில்நுட்ப ரீதியில் சவாலாக இருந்திருக்க வேண்டும். இந்த கட்டமைப்புகள் 11,000 ஆண்டுகள் அல்லது அதற்கு மேற்பட்டவை. அவை தங்குவதற்காக அல்லாமல் பிற காரணங்களுக்காக உருவாக்கப்பட்ட மனித குலத்தின் பழமையான கட்டுமானமாக கருதப்படுகிறது. ஒரு தசாப்த பணிகளுக்கு பிறகு ஸ்மிட் ஒரு முடிவுக்கு வந்தார். நான் 2007இல் உர்பாவின் பழைய நகரத்தில் உள்ள அவரது வீட்டிற்கு சென்றபோது மனிதர்கள் விவசாயம் செய்ய தொடங்கியது, நிரந்தர குடியிருப்புகளில் வாழத் தொடங்கியது ஆகியவற்றிற்கான அடிப்படைகளை விளக்குவதன் மூலம் மனித நாகரிகத்தின் வரலாற்றை மீண்டும் எழுதுவதற்கு கோபெக்லி டெவே உதவும் என்று என்னிடம் கூறினார். அந்த இடத்தில் கிடைத்த கல் கருவிகள் மற்றும் பிற சான்றுகள் வட்டக்கல் அடைப்புகள் வேட்டையாடுபவர்களால் கட்டப்பட்டவை என்பதை உணர்த்தின. அவர்கள் கடந்த பனியுகத்திற்கு முன்பு நிலத்தில் வாழ்ந்த மனிதர்கள். கண்டுபிடிக்கப்பட்ட பல்லாயிரக்கணக்கான விலங்கு எலும்புகள் காட்டு இனங்களுடையவை. பயிரிடப்பட்ட தானியங்கள் அல்லது பிற தாவரங்கள் இருந்ததற்கான எந்த ஆதாரமும் இல்லை. ரோமானிய பிரிட்டன் துருப்புகளை அலறவிட்ட ராணி பூட்டிகா வரலாறு, தமிழ்நாடு சிவக்கலை அகழாய்வில் கிடைத்த நெல்லின் வயது சுமார் 3200 ஆண்டுகள். இந்த வேட்டைக்காரர்கள் சுமார் 11,500 ஆண்டுகளுக்கு முன்பு ஒன்றாக வந்து கோபெக்லி டெவேவில் டி வடிவ தூண்களை கல்கருவிகளால் செதுக்கி இருக்கலாம் என்று ஸ்மிட் கருதினார். அதற்கு குன்றின் அடிவாரத்தில் உள்ள சுண்ணாம்பு கல்பாறையை அவர்கள் பயன்படுத்தியுள்ளனர். தூண்களை செதுக்குவதும் நகர்த்துவதும் மிகப்பெரிய பணியாக இருந்திருக்கும். தூண்கள் மலை அடிவாரத்தின் இயற்கை சுண்ணாம்பு அடுக்குகளிலிருந்து செதுக்கப்பட்டுள்ளன. சுண்ணாம்பு கல்லின் பளபளப்பு அந்த நேரத்தில் கிடைத்த மரக்கருவிகளை கொண்டு வேலை செய்யத்தக்க அளவில் மென்மையாக இருந்திருக்கிறது. மேலும் மலையின் வடிவங்கள் 0.6 மீட்டர் மற்றும் 1.5 மீட்டர் தடிமன் கொண்ட கிடைமட்ட அடுக்குகளாக இருந்ததால் பக்கங்களிலிருந்து அதிகப்படியானவற்றை வெட்டியிருக்க வேண்டுமே தவிர கீழே இருந்து வெட்டியிருக்க வாய்ப்பில்லை என்று அகழ்வாராய்ச்சியாளர்கள் நம்புகின்றனர். துருக்கி பட மூலாதாரம் படக்குறிப்பு வேட்டைக்காரர்கள் சுமார் 11,500 ஆண்டுகளுக்கு முன்பு ஒன்றாக வந்து கோபெக்லி டெவேவின் டி வடிவ தூண்கள் கல்வி கருவிகளால் செதுக்கி இருக்கலாம் என்று ஸ்மிட் கருதினார். ஒரு தூண் செதுக்கப்பட்டவுடன் அவற்றை கயிற்றில் கட்டி மலை உச்சியில் சில 100 மீட்டர் நகர்த்தியுள்ளனர். அந்த பகுதியை சுற்றியிருந்த நாடோடிகள் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இங்கு கூடி கட்டுமான பணிகள், விருந்து, விழாக்கள் போன்றவற்றை முடித்துவிட்டு மீண்டும் கலைந்து சென்றிருக்கலாம் என்று ஸ்மிட் கூறினார். இந்த இடம் சடங்குகளை செய்யும் ஒரு மையமாகவோ அல்லது இறந்தவர்களை வழிபடும் வளாகமாகவோ இருந்திருக்க வேண்டும் என்று ஸ்மிட் கருதினார். அது உண்மையெனில் அது மிகப்பெரிய கண்டுபிடிப்பு. பயிரிடுவது மற்றும் விலங்குகளை பழக்கப்படுத்துவது போன்ற நடவடிக்கைகளுக்கு பிறகுதான் சடங்குகள் மற்றும் வழிபாடுகள் போன்றவற்றிற்கான வளாகங்கள் உருவானதாக அகழ்வாராய்ச்சியாளர்கள் நீண்ட காலமாக வாதிட்டு வருகிறார்கள். இந்த காலகட்டத்தை புதிய கற்காலம் என்கிறார்கள். உணவு உபரியான பிறகுதான் அவற்றை படைத்து வணங்கும் வழக்கம் ஏற்பட்டதாக கருதப்படுகிறது. ஆனால்
கோபெக்லி டெபே இந்த காலக்கோட்டை தலைகீழாக மாற்றுகிறது என்று ஸ்மித் கூறினார். இந்த இடத்தில் கிடைத்த கற்கருவிகள் கார்பன் ஆய்வு மூலம் புதிய கற்காலத்துக்கு முந்தையவை என்பது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் முதல் அகழ்வாராய்ச்சி நடந்து முடிந்த 25 ஆண்டுகள் ஆன பிறகு அங்கு பயிரிடப்பட்டதற்கோ பழக்கப்படுத்தப்பட்ட விலங்குகள் இருந்ததற்கோ ஆதாரம் ஏதும் கிடைக்கவில்லை. அங்கு நிரந்தரமாக யாரும் வாழ்ந்திருக்க முடியும் என்று ஸ்மித் கருதவில்லை. அதை ஒரு மலையின் தேவாலயம் என்று அவர் அழைத்தார். வளாக சடங்கு மற்றும் சமூக கூட்டம் ஆகியவை விவசாயத்துக்கு முன்னரே வந்திருக்கின்றன என்பதையே இது காட்டுகிறது. 1000 ஆண்டு கால தொடர்ச்சியில் பெரிய கற்பாறைகளை செதுக்குவது, அதற்கு ஏராளமான மனிதர்களை பயன்படுத்துவது போன்றவை மக்களை திரட்டுவதற்கும் தூண்டியிருக்கின்றன. அவர்களுக்கு உணவு தயாரிக்க வேண்டியிருந்திருக்கிறது. அதற்காக விவசாயமும் வீட்டு விலங்குகளும் பயன்பாட்டுக்கு வந்திருக்கலாம். அதுவே புதிய கற்கால புரட்சியை தொடங்கியது. நான் அவரை சந்தித்த 2007க்கு ஓராண்டு முன்பு கோபெக்லி டெப் பற்றிய தனது முதல் அறிக்கையை ஸ்மித் முன்பு வெளியிட்ட போது கற்கால அகழ்வாராய்ச்சியில் ஈடுபடுவோர் மத்தியில் வியப்பை அது ஏற்படுத்தியது. ஆனாலும் அதன் பிறகு பெரிய அளவு மாற்றங்கள் ஏற்படவில்லை. கிட்டத்தட்ட கைவிடப்பட்ட நிலையிலேயே இருந்தது. துருக்கிப்பட மூலாதாரம் 2000 ஆண்டின் நடுப்பகுதியில் தனது அறிக்கையை ஸ்மித் வெளியிட்ட போது ஊடகங்கள் அதை மதங்களின் பிறப்பிடம் என்று அழைத்தன. ஒரு ஜெர்மன் ஊடகம் இதை ஏதேன் தோட்டத்துடன் ஒப்பிட்டது. அதைத் தொடர்ந்து உலகெங்கிலும் உள்ள மக்கள் அங்கு கூடினர். அடுத்த ஒரு தசாப்தத்திற்குள் மலை உச்சி முற்றிலும் மாறிவிட்டது. 2012ஆம் ஆண்டில் அருகிலுள்ள சிரியாவில் உள்நாட்டு போரால் சுற்றுலா பாதிக்கப்படும் வரை உலகின் முதல் கோயில் என்று அழைக்கப்படும் கட்டுமானத்தை காண மக்கள் வந்து கொண்டிருந்தனர். எனினும் 5 ஆண்டுகளில் மீண்டும் இந்த இடம் புத்துணர்வு பெற்றிருக்கிறது. இன்று சாலைகள் மற்றும் கார் நிறுத்துமிடங்கள் உள்ளிட்டவை அமைக்கப்பட்டிருக்கின்றன. மத்தியில் உர்பாவில் 2015இல் கட்டப்பட்ட சான்ஸ் லூர்ஃபா தொல்பொருள் அருங்காட்சியகத்தில் இங்கிருந்து எடுக்கப்பட்ட டி வடிவ தூண்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. 2018ஆம் ஆண்டில் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய பதிவேட்டில் கோபெக்லி டெபே சேர்க்கப்பட்டது. மேலும் துருக்கியை சுற்றுலாத்துறை 2019ஆம் ஆண்டை கோபெக்லி டெபே ஆண்டு என்று அறிவித்தது. அந்த இடம் ஒரு மலை உச்சியில் ஒரு தொலைதூர இடமாக எனக்கு இன்னும் நினைவிருக்கிறது. ஜெர்மன் தொல்பொருள் ஆய்வாளர் ஜென்ஸ் நோட்ராஃப் கூறுகிறார். அவர் 2000ஆம் ஆண்டின் நடுப்பகுதியில் அந்த இடத்தில் ஒரு மாணவராக வேலை செய்ய தொடங்கினார். இது முற்றிலும் மாறிவிட்டது என்கிறார். 2014இல் கோபெக்லி டெபே பற்றிய உலகுக்கு அறிவித்த ஆராய்ச்சியாளரான ஸ்மித் இறந்துவிட்டார். தூசி நிறைந்த மலை உச்சி இப்போது சுற்றுலா தலமாக மாறியிருப்பதை அவர் காணவில்லை. ஆனால் அவரது கண்டுபிடிப்புகள் புதிய கற்கால மாற்றத்தில் உலகளாவிய ஆர்வத்தை தூண்டின. இப்போது ஸ்மித்தை தொடர்ந்து லீ கிளாரின் தலைமையில் அங்கு அகழ்வு பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது. அவர் முக்கிய கட்டுமானத்தின் அடியில் பல மீட்டர்கள் தோண்டி ஆய்வு நடத்தி கொண்டிருக்கிறார். கிளார்க் கண்டுபிடித்தவை வரலாற்றுக்கு முந்தைய காலத்தை மீண்டும் மாற்றி எழுதலாம். அவரது கண்டுபிடிப்பு அங்கிருந்தது ஒரு கோயில் மட்டுமல்ல, ஒரு குடியிருப்பு பகுதியை சுற்றி கோயில் அமைந்திருப்பதாக கூறுகிறது. மழை நீரை சேகரிப்பதற்கான ஒரு பெரிய நீர்த்தேக்கம் மற்றும் கால்வாய்கள் போன்றவை இருந்திருக்கின்றன. உணவு சமைப்பதற்கும் பீர் தயாரிப்பதற்கும் தானியங்களை பதப்படுத்துவதற்குமான ஆயிரக்கணக்கான அரைக்கும் கருவிகளை கிளார்க் தலைமையிலான குழு கண்டறிந்தது. கோபெக்லி டெபே இன்னும் ஒரு தனித்துவமான சிறப்பான இடம். ஆயினும் மற்ற தலங்களிலிருந்து நமக்கு கிடைத்த தகவல்களுடன் இது நன்றாக பொருந்துகிறது என்று கிளேர் கூறினார். இது நிரந்தர மக்கள் குடியேற்றத்தை கொண்ட இடமாகும். இது இந்த இடத்தை பற்றிய இதுவரையிலான புரிதலை மாற்றி இருக்கிறது என்கிறார் கிளார்க். இதற்கிடையில் உர்பாவை சுற்றியுள்ள கிராமங்களில் பணிபுரியும் துருக்கிய தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் குறைந்தது மலை உச்சியில் அமைந்த இதே போன்ற தூண்களை கொண்ட பல இடங்களை இதே காலகட்டத்தை சேர்ந்தவை என்று கண்டுபிடித்தனர். இது ஒரு தனித்த கோவில் அல்ல என்று கூறுகிறார் ஆஸ்திரிய தொல்பொருள் நிறுவன ஆராய்ச்சியாளர் பார்பரா ஹொராஸ். இவர் புதிய கற்கால ஆய்வில் ஈடுபட்டு வரும் நிபுணர். இந்த கண்டுபிடிப்புகள் கதையை மிகவும் சுவாரஸ்யமாக்கி இருக்கிறது என்கிறார் அவர். துருக்கிய கலாச்சாரம் மற்றும் சுற்றுலா அமைச்சர் மெஹ்மத் நூரி எர்சோ இன்னும் ஒருபடி மேலே போய் இந்த பகுதியை தென்கிழக்கு துருக்கியின் பிரமிடுகள் என்று குறிப்பிடலாம் என்று கூறுகிறார். சுற்றியுள்ள பிராந்தியத்திலிருந்து கிடைக்கும் புதிய சான்றுகள் மூலம் மற்ற இடங்களில் உள்ள மக்கள் விலங்குகளை பழக்கப்படுத்துவதற்கும் பயிரிடுவதற்கும் முயற்சிகள் மேற்கொண்டிருப்பதை காட்டுகின்றன. வளர்க்கப்பட்ட விலங்குகள் மற்றும் தாவரங்கள் பரிசோதிப்பதை காட்டுகிறது. தளத்தின் கல் சிற்பங்கள் ஒரு
முக்கியமான துப்பு என்று கிலோர் வாதிடுகிறார். கொபெக்லி டெபோவின் தூண்கள் மற்றும் சுவர்களில் உள்ள நரி, சிறுத்தை, பாம்புகள் மற்றும் கழுகுகளின் சிற்பங்கள் நாம் வழக்கமாக பார்க்கும் விலங்குகள் அல்ல என்று அவர் கூறுகிறார். அவை வெறும் படங்கள் அல்ல, அவை குழுக்களை ஒன்றாக வைத்திருப்பதற்கும் பொதுவான அடையாளத்தை உருவாக்குவதிலும் முக்கியமான பங்கு வகிக்கும் ஒரு வகையான விவரிப்புகள் என்கிறார். 6000 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டது கோபெக்லி டெபே. அதன் சிற்பங்களில் உண்மையான பொருள் ஒரு காலத்தில் அங்கு மக்கள் வாழ்ந்த உலகத்தை போன்றே புரிந்து கொள்ள இயலாதது. இதுதான் மக்களை ஈர்க்கிறது. 10 ஆண்டுகளுக்கு முன்பு பெரும்பாலான மக்கள் கேள்விப்படாத இடத்தில் இப்போது ஆயிரக்கணக்கான பார்வையாளர்கள் வந்து ஆச்சரியப்படுகிறார்கள். அது ஏன் கட்டப்பட்டது என்பதை புரிந்து கொள்ள ஆராய்ச்சியாளர்கள் இன்னும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து முயற்சி செய்வார்கள். ஒவ்வொரு புதிய கண்டுபிடிப்பும் இந்த இடத்தை பற்றி நாம் ஏற்கனவே அறிந்தவற்றை மாற்றக்கூடியவையாக இருக்கின்றன. புதிய கண்டுபிடிப்புகள் கிளாஸ்மெட்டின் ஆய்வறிக்கையை அளிக்கவில்லை, மாறாக அவை அவரது தோள்களில் நிற்கின்றன என்று கூறினார் ஹோரஸ். என் பார்வையில் பெருமளவு அறிவு பெறப்பட்டிருக்கிறது, அதனால் விளக்கம் மாறுகிறது, ஆனால் அதுதான் அறிவியல்.